பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? சங்கீதம் 103:15 இப்படியாக சொல்கிறது, மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை படித்து பார்க்கும் பொழுது ஆயிரம் ஆயிரம் வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும் பொழுது இது ரொம்ப புதுசாக இருக்கு இல்லையா? இதனாலேயே பைபிளை தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் புக் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரி, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புல்லானது காய்ஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா உலகமாகிய ஆடு மாடுகள் எல்லாம் அதை மேய்ந்து தன்னுடைய பசிக்கு இரையாக்கி கொள்ளும். அதை பாதுகாக்கிறவர் யாரும் இல்லை. இதுவே பசுமையான புல்லை பாதுகாக்க விவசாயி அதை சுற்றிலுமாக வேலி அடைத்து ஒவ்வொரு நாளும் அது பசுமையாய் வளரத்தக்க அதற்கு ஏதுவான நீரை பாய்ச்சி உரத்தை கொடுத்து அதன் மத்தியிலே கூடாரத்தை போட்டு தன் கண்ணன் மணியைப் போல பாதுகாக்கிறார். அவர் பாய்ச்சுகின்ற இந்த நீரை பற்றி கொள்கின்ற செடி எதுவோ அது செழிப்பாய் வளரும். அந்த நீரை பற்றி கொள்ளாத செடிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் காய்ந்து போகத்தக்கதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இதே மாதிரி தான். இந்த நிலமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கும். பாய்ச்சுகின்ற இந்த நீரானது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்க பெறுகின்ற வேத வசனங்களாய் காணப்படுகிறது. செழுமையாய் வளருவது பரிசுத்தத்தை குறிக்கும். ஒவ்வொரு நாளும் நாம வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாக விசுவாசமாகிய வேர் வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய நிலத்தை ஆழமாய் பற்றி கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இதுவே பசுமையாகிய பரிசுத்த வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள முடியாமல் காய்ந்து போகின்ற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில காணப்படும் சொன்னா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற இந்த வேலையில கர்த்தர் உங்க வாழ்க்கையை பசுமையாகவும் செழுமையாகவும் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கின்றேன். அப்பா, காய்ந்து போகின்ற சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால செழிப்பாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமக்கென்று ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ கிருபை கொடுங்க. உமக்கென்று நாங்கள் துதிகன மகிமையே இருக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.